அண்ணா நம்ம மல்லி காலேஜ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 2வது ஃப்ளோர்லேருந்து குதிச்சிட்டாண்ணா. நடுவில் மரத்தில் மாட்டிக்கிட்டாண்ணா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களால் சீக்கிரமாக வர முடியுமா? அப்சராக்காக்கு என்னாச்சு? நம்ம மல்லியா? நம்ம மல்லி தாண்ணா. ஆம், அவர்களுடைய மல்லிதான். அவர்கள் மிகவும் பார்த்து பார்த்து பூரித்து போன மல்லிதான். இப்பொழுது மரத்தின் நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தாள். உடையெல்லாம் லேசாக கிழிந்து போய் கந்தலான நிலையில் அவள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் இருவரின் மனங்களும் ஆடிப்போனது. அப்சரா தரையில் அமர்ந்து அழத் தொடங்கினாள். அது என்னதான் பெண்கள் விடுதி என்றாலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டபடியால் அங்கே ஆண்களும் கூடியிருந்தார்கள். யாரும் அவர்களை தடுக்கவில்லை. விவான் தொங்கிக் கொண்டிருந்த மல்லியை பார்த்து மிகவும் அதிர்ந்து போனான். மல்லி இன்று யாருக்கும் கேட்காதபடி சத்தமில்லாமல் சொல்லிக் கொண்டான். மல்லியை நோக்கி வேக வேகமாக நடந்தான். அங்கே இருந்த கல்லூரியைச் சேர்ந்தவர்கள் விவானை தடுத்து நிறுத்தினார்கள். யார் சார் நீங்க பாட்டில் போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.